எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, ஒரு நிமிஷம் வாங்க. தம்பி ஒரு நிமிஷம்ப்பா, இங்கே வாங்க. தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. நீங்கள் இது வரைக்கும் போயிருக்கீங்க இல்லை? மூத்திரம் போனது இல்லையா? இது வரைக்கும் மூத்திரம் அடிச்சிட்டே இருந்தீங்களா பிறந்ததுலேருந்து? இல்லை சார். போயிருக்கீங்களா? எவ்வளோ வாட்டி போயிருப்பீங்க? 2 வாட்டி 3 வாட்டி போயிருப்பேன். 2 வாட்டி 3 வாட்டி தான் போயிருக்கீங்க. பிறந்ததுலேருந்து 3 வாட்டி தான் போறீங்க. யோ ஏன் புழுவுற அப்படி? அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. மூத்திரம் போய்க்கலாமா? இங்கே வேணும், இங்கே போய்க்கலாமா? நீங்கள் இந்த ஏரியா பசங்களா? அப்படிங்களா? சந்தோஷம். இங்கே நான் மூத்திரம் போடலாமா? போலாம், அதெல்லாம் ஒன்றும். நீங்கள் போயிருக்கீங்களா? நிறைய தடவை போயிருக்கீங்களா? ஓகே ஓகே. எனக்கு ஆக்சுவலி வாஷ்ரூம் வருது சார். எனக்கு போகிறது இடம் இல்லை. இங்கே நான் எங்கே போகணும்னு தெரியல. உங்களுக்கு தெரிய ஐடியா இருக்குங்களா? இவ்வளோ இடம் இருக்கே சார், போங்களா? இங்கே போகலாமா? இங்கே மூத்திரம் போகலாமாங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா? போவோம் சார். இதில் என்ன இருக்கு? போயிருக்கீங்க நிறைய பேர் போயிருக்கீங்க. ஆக்சுவலி வாஷ்ரூம் வருது இங்கே. எனக்கு தெரியல, எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கு இல்லைங்களா? இல்லை இந்த மாதிரி பொதுவான இடத்துல போகலாமா இல்லையான்னு தெரியல. நான் யூரின் போகலாமா? இங்கே போங்க. எங்களுக்கு வந்தால் நாங்கள் இங்கே தான் போவோம். இங்கே தான் போவீங்க நீங்கள் கூட? இப்போ ஒரு நிமிஷம் வாங்கப்பா குமார். அந்த பசங்களோட ஐடி நம்பர் வாங்கிக்கோங்க, அட்ரஸ் வாங்கிக்கோங்க. ஐடி கார்டுலாம் இல்லை சொல்கிறேன்ப்பா, ஒன்றும் இல்லை. செக்ஷன் 34 படி நீங்கள் வந்து போலீஸ் ஆக்ட் 1861 நீங்கள் மூத்திரம் போகிறது ரோட்டில் தப்பா இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் அது நீங்கள் யார் சார் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்க? வக்கீல் ராகுல். வக்கீலுங்க. சரிங்களா? வக்கீல் இல்லை, வக்கீல். சரிங்களா? நீங்கள் வந்து வலசர பக்கம் கோர்ட்டுக்கு வந்து சந்திங்க. சரிங்களா? அதெல்லாம் தப்புப்பா. நீங்கள் பண்ணுற வேலையால் சவுத்தில் எறும்புங்கெல்லாம் போயிருக்கு, அது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் மூத்திரம் போடுறதால அவங்க வந்து செத்து போயிருக்காங்க. எய்ட்ஸ் நோய் வந்து அந்த நோய்க்கு வந்து கியூர் பண்ணுறது எறும்பு தான். இதெல்லாம் என்ன புது பொருள் என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அட்ரஸ் வாங்கிக்கோங்க, இந்த பசங்களோட அட்ரஸ் வாங்கிக்கோங்க. உங்க அப்பா நம்பர் கூட. 18 வயசு ஆகுது, அறிவு இல்லை உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கு. மூத்திரம் போடுறதால எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? ஓசோன் லேயர் ஓட்ட ஆகிட்டு இருக்கே நீங்க மூத்திரம் போடுறதால. சும்மா பூமி மேல அப்படியே போட்டுட்டே இருக்கீங்க. பிறந்ததுலேருந்து எவ்வளோ லீட்டர் போட்டிருப்பீங்க பாரு. மரம் அப்படி பார்த்தா மரம் எல்லாம் இப்படி வளைஞ்சிருச்சு பாரு. உங்களால் எப்படி எல்லாம் வளைஞ்சிருச்சு. மூத்திரம் போடுறதால வளைஞ்சிரும் மரம், தெரியுமா உங்களுக்கு? மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க இடத்துல வந்து செவரு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஜிப் ஓப்பன் பண்றது ABCD எழுதுறது. உங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கலையா அந்த மாதிரி மூத்திரம் போடக்கூடாதுன்னு? வெளியே தான் போடுவீங்களா? ஒரு இடம் கடிச்சா போதுமே அப்படியே எடுத்துறது, ஜிப் ஓப்பன் பண்றது ABCDFG இல்லைன்னா LIVOV இப்படி எழுதுறது தானே. பப்ஜி விளையாடுவீங்க அதை வச்சு? பப்ஜி விளையாடு அதை வச்சு. என்ன மனுஷன் மூத்திரம் அப்படி போடுறீங்க? அறிவே இல்லை. சார் இந்த ஒரு பையன் வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் பேசாத. இந்த ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணணும் சார். இந்த பையன் வந்து ப்ளீஸ் சார் பேசிட்டு இருக்காருல்ல. என்ன சார் பண்ணலாம்? ஒரு வேலை பண்ணுங்க. அந்த அவங்க அப்பாவுக்கு வச்சு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. உங்க அப்பா கூப்பிடுங்க. அவங்க அப்பா ஃபோன் சார் ஆஃபீஸில் இருப்பார் சார். வேணாம் சார் ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து சார் அப்படி எங்கே இருங்க சரிங்களா? ஓகே சார் யாருக்கும் வேணாம் சார். சிவா, இந்த உள்ள ஒரு பையன் மாட்டி இருக்கிறான். மூத்திரம் போவியா? இந்த மாதிரி போக மாட்டேன் சார். அது போகிற தப்பு தானே? தப்பு சார். எங்கே இருக்கிறீங்க? எங்கே எந்த ஏரியா உங்களுக்கு? விருகம்பாக்கத்தில் இருக்கிறீங்க. கொஞ்சம் பெரிய ஆளு தான் இருக்கிறீங்க. பார்க்க நல்ல மனுஷனாக தான் இருக்கிறீங்க. ஆமா, ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பரிதாபமாக தான் இருக்காரு இவரு. வக்கீல் கிட்ட நான் இப்படி பேசக்கூடாது. நீங்க மன்னிச்சிடுறேன். ஆனா இப்படி மூத்திரம் போலாமா இந்த மாதிரி ஏரியால? பக்கத்துல அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு. குழந்தைங்க எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆயிரானுங்க. இன்ஃபெக்ஷன் ஆகும் தெரியுமா? மரம் வளரக்கூடிய மரங்கள் எல்லாம் நாஸ்தி ஆயிடும். புரியுதுங்களா? அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஒண்ணு இல்ல, ஒரு ஃபைன் கட்ட சொல்லுங்க. ஒரு 1500 ரூபாய் ஃபைன் கட்டுங்க. காசு இல்லாம சும்மா மூத்திரம் மட்டும் நல்லா ஃப்ரீயா போடுங்க. நீளமா வளர வேண்டிய மரங்கள் எல்லாம் அப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க. உங்களாலதான். என்ன சார் பண்ணலாம்? இல்ல உடனே செக்ஷன் வந்து இது போட்டுருக்காங்களே 48 ஹவர்ஸ்ல வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதா இருக்குப்பா. உங்க அப்பா ஃபோன் பண்ணுங்க. செக்ஷன் 34ல தான வரும். 34 தான் வரும். சரி சீக்கிரமா போலீஸ் ஃபோன் பண்ணி இங்கே இருப்பா. புரியுங்க? சாரி, உங்களால 48 எறும்பு செத்து போயிருக்கு. உங்களுக்கு எய்ட்ஸ் நோய் தெரியும்ல? அது வந்து கியூர் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குங்க. கட்ட எறும்புக்கு தெரியுமா? இந்த பாருங்க மரம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. நீங்க போடுற மூத்திரத்தால எவ்வளவு மரம் அழிஞ்சிச்சு. இப்போ மென்டலா நீங்க எல்லாம். சார் நான் எல்லாம் போறதா போயிட்டு நீ எல்லாம் வந்து சோதனைங்களா சோத்தல நத்தீங்க நீ. இல்ல ஒண்ணும் இல்லப்பா. அதாவது நான் SI கிட்ட SI இருக்காருங்களா? 2 பசங்க இருக்காங்க. இந்த ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன்ல. அந்த 2 பசங்க வந்து நான் ஃபோன் பண்றேன். வைங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இருப்பா. நான் ஃபோன் பண்றேன் குமார். பண்ண மாட்டேன்ல பை. நான் அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது. ஓகே சார் பேசிட்டு இருக்காருல்ல. நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன் இருங்க குமார். என்ன முடிஞ்சிச்சு? என்ன சார் சொன்னாங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, இவர் அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. நான் என்ன பண்ண தெரியல. சரி, இது ஒரு கையெழுத்து போடுங்கப்பா. ஆதார் ஐடி, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே நீ எப்படி தான் வாழ்றேன்னு தெரியல. உன்னால சுத்து தரலாம். நீ எல்லாம் எதுக்கு இருக்கு இந்தியால? கையெல்லாம் வைக்கிறீங்க? இல்ல ஒரு குமார்னு ஒரு பையன் மாட்டி இருக்கிறான். அந்த பையன் என்னன்னா மூத்திரம் வந்து நான் போட்டுட்டு இருப்பேன் ரெகுலரா சொல்லிட்டு இருக்காரு. அந்த போலீஸ் வந்து அவங்க வீடு ஒரு வாட்டி விட்டுருங்க சார். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து சார். நெக்ஸ்ட் டைம் போட்டுட்டே இருப்பீங்களா? இல்ல நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன் சார். நெக்ஸ்ட் டைம் இல்ல சார். கண்டிப்பா சார். என்ன காலேஜ் நீ?
இந்த குருநானக் காலேஜ் நாளைக்கு இந்த நோட்டீஸ் போட்டு உங்க காலேஜ்ல ஒட்டுற. கண்டிப்பா சார் கண்டிப்பா. சரியா? என்ன சொல்லுவ? இந்த மாதிரி பொது இடத்துல யாரும் போக கூடாது. படிச்சிருக்கீங்க இல்லைன்னா உள்ள போட்டிருப்பேன். சாரி சார்.